மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருந்தவர் மணிவாசக பெருமான். அவருடைய பெயர் நமக்கு தெரியவில்லை. அவருடைய ஊர் திருவாதவூர் என்கிற அளவிற்கு தெரியும். அவர் காலத்தில் ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் பெயர் தெரியல. அவருடைய தாயார் தந்தையார் பெயர் நமக்கு தெரியல. இது மாதிரி விவரங்கள் பல தெரியாது அவரை பற்றி. ஆனால் அரசாங்கத்திலே மிகப்பெரிய அவர் பணியில், அரச பணியில் அவர் இருந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட தான் இருக்கிற இடத்திலே தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பதவியோ புகழோ பெருமையோ இதில் எதையும் சாராது அவர் இருந்தார். ஒரு காலகட்டத்திலே நமக்கு மிக முக்கியமாக தெரிகின்ற ஒன்று, ஒரு காலத்திலே அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாமல் அது தெரியும். ஒரு காலத்திலே மிகவும் வேண்டப்படுகிறதாக இருக்கின்ற ஒன்று இன்னொரு காலத்திலே நமக்கு அது வேண்டாத பொருளாக ஆகிவிடும். இந்த உலகத்திலே நமக்கு எப்பொழுதும் நமக்கு வேண்டப்படுகிறது, எப்பொழுதும் நம் கூடவே இருப்பது, எப்பொழுதும் நாம் விரும்புவதுன்னு ஒரு பொருளும் கிடையாது. எந்த பொருளும் அப்படி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அது மேலே நமக்கு ஒரு பிரிய இருந்திருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் அது போயிடும். ஏன்னா வேற ஒன்று மேலே பிரியம் வந்துடும் நமக்கு, அது போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வேற ஒன்று மேலே பிரியம் வந்துடும், அது போயிடும். இப்படி நம்முடைய இந்த ஒட்டுதல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரியம் இருக்கிறதே, அது நாளாக நாளாக அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆகையினாலே நாம் அன்பு வைத்திருக்கிறவர்கள் கூட மாறிக்கொண்டே இருப்பார்கள். பதிலுக்கு அவர்கள் மீண்டும் அதே அளவு அன்பு தருவார்கள் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் தந்திருப்பார்கள். ஒரு சமயத்தில் அவர்கள் நம்முடைய அன்பை நிராகரிப்பதோ, உதாசீனம் செய்வதோ, வேண்டாம் என்று தள்ளுவதோ என்கிற நிலையில் இருக்கும். ஆகையினால எப்பொழுதும் நமக்கு வேண்டப்படுகிற பொருள், எப்பொழுதும் நாம் அன்பு செலுத்தினாலும் செலுத்தாமல் இருந்தாலும் நம் மீது அன்பு செலுத்துகிற பொருள், எப்பொழுதும் நம்மையே நோக்கி இருக்கிற பொருள், எப்பொழுதும் நமக்கு வேண்டப்படுகிற பொருள் ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். அது சிவம் மட்டும்தான். அது என்னைக்கும் நம்மளை விட்டு மாறாது, மாறா அன்புடையது. நமக்கு மாறுகிற அன்பு உண்டு. நாம் சிவத்து மேலே ஒரே மாதிரி அன்பு வச்சுருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. பிரதோஷத்தன்னைக்கு நம்ம அன்பு மேலே போகும், அதுக்கப்புறம் அடுத்த நாளே அது கீழே வந்துடும் இல்லையா? அப்போ அன்பு மேலும் கீழுமா இப்படி அலைந்து கொண்டே இருக்கும். சீரான அன்பு சிவத்தின் மேலே கொள்ளுகிறவர்களுக்கு இந்த உலகில் ஏமாற்றம் இருப்பதில்லை, பகை இருப்பதில்லை. அவர்களுக்கு உன்னை எல்லால் ஆறு உறவு எனக்கு இங்கே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்குறார். அதுபோல் மிக உயர்ந்த பதவியில் இருந்த மாணிக்க வாசகருக்கு அல்லது வாத ஊரருக்கு ரொம்ப ஒரே உறவாக அவர் நினச்சது
சிவத்தை தான் நினைச்சார், வேற எந்தையும் உறவாக நினைக்கல. ஆனால் உலகத்தில் நாம் நமக்கென்று பல கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நாம் செய்யணும். இந்த கடமைகள் என்று சொல்லக்கூடியவை நமக்கு இறைவனால் தரப்பெற்றவை. அந்த கடமையை நாம், இது நீ கொடுத்த கடமை, இதை நான் செய்வேன். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற பொழுது கூட இந்த ஆன்மாவை என்னிடம் நீ ஒப்படைத்திருக்கிறாய், நான் பார்த்து கொள்வேன், உன்னுடைய கருணையினாலே நான் பார்த்து கொள்வேன். ஒரு மகவு இருக்கிறது, இந்த உயிரை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறாய், இதை நான் வளர்ப்பேன், இதற்கு கல்வி தருவேன், எல்லாவற்றையும் செய்வேன். ஏன்னா நீ கொடுத்துருக்கிற, எனக்கு இந்த கடமையை நீ கொடுத்துருக்கிற, நீ கொடுத்த கடமை, அதை நான் செய்வேன் என்பதனால அந்த உயிரிடமிருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீ கொடுத்த நான் செஞ்சேன். அப்போ நீ கொடுத்து நான் ஒரு வேலையை செஞ்சா அவங்கக்கிட்ட போய் கூலி கேட்கணும்? ஒருத்தருக்கு வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார், சரி அந்த வேலையை செய்கிறோம், வேலை செஞ்ச இடத்துலையா கூலி கேட்கணும்? இல்லை, வேலைக்கு அனுப்பிச்சாரு பாருங்க, அவர்கிட்ட போய் கூலி கேட்கணும். சாமி நீ சொன்ன மாதிரி பசங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், மனைவியை பத்திரமா பார்த்துக்கிட்டேன், பசங்கள்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்கள பத்திரமா பார்த்து அனுப்பிச்சிட்டேன், என்ன இனிமேல் பார்த்துக்க வேண்டியது நீ அப்படின்னு. சாமி கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல உனக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு சாமி. அத்தை விட்டு பையனுக்கு செஞ்சுருக்கிறோன்ட்டு பையனையே எதிர்பார்த்து தொங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கல் தான். நமக்கு நம்முடைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்வில் எவ்வளோ தூரம் சிவனை நம்புகிறோங்கிறது தான் பக்தி. பக்தின்னா ஓடி பூ போடுறது, தீபாராதனை காட்டுறது, வழிபாடு செய்கிறது, வேக வேகமாக வலம் வர்றது, அதெல்லாம் பக்தின்னு என்னென்னா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிற அப்படிங்கிறது தான். நம்பிக்கை தானே அன்பு, எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பக்தி. ஆகையினாலே எதையும் கடமையோடு செய்வோம். அதுதான் அன்றைக்கும் சொன்னேன் அந்த பாட்டை, அப்பர் பாட்டு சொன்னேன், என் கடன் பணி செய்து கிடப்பது, நின் கடன் அடியேனையும் தாங்குதல். இல்லையா? எவ்வளோ கரெக்டாக அடிமைங்கிறாங்களே, அடிமை தலைவனுடைய கடமையை ஞாபகப்படுத்துறாரு. தாசமார்க்கம்னு சொல்லுகிற அப்பர் சுவாமி சிவபெருமான்கிட்ட சிவபெருமானுடைய டியூட்டியை நினைவுபடுத்துறார். என் கடன் பணி செய்து கிடப்பதே, நின் கடன் அடியேனையும் தாங்குதல், உனக்கு டியூட்டி என்ன பார்த்துக்கிறது என்று அதை சொல்லுகிறார். அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே. நம்ம எல்லாரும் சிவனை நம்பினோம்னா எந்த காலத்துலேயும் அவர் நம்மளை கைவிடுறது கிடையாது, என்றைக்கும் விட மாட்டார், கைவிட மாட்டார். நமக்குத்தான் அப்பப்போ அந்த ஒரு நம்பிக்கை குறைவு இருக்குமே தவிர அவர் என்றைக்குமே நம்மை கைவிடுவது கிடையாது. அவரை முழுமையாக நாம் நம்பி அன்பு செலுத்து, வேற ஒன்றும் வேண்டாம், வேற என்ன செய்ய போகிறோம் நம்ம. அவருக்கு அன்பு செலுத்துறதுனால நமக்கு எவ்வளவு மாதம் 2000 ரூபா 5000 ரூபா செலவாகுமா, 10,000 ரூபா செலவாகுமா, 5 பைசா செலவாகுது அன்பு செலுத்துவதனால. பூ கொண்டு வந்தாலும் சந்தோஷமாக பார்ப்பார், பூ கொண்டு வரலைன்னாலும் சந்தோஷமாக பார்ப்பார், பிரசாதம் கொண்டு வந்தாலும் சந்தோஷமாக பார்ப்பார், இல்லைன்னாலும் சந்தோஷமாக பார்ப்பார். அதனால் நாம் என்ன கொண்டு வந்திருக்கோன்னு பார்க்க மாட்டார், நம்ம என்ன நினைவோடு இருக்கிறோங்கிறது தான் பார்ப்பார். இப்படி பெருமான் மேலே சொல்லனாத அந்த அன்பு பூண்ட காரணத்தினால அவர் மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய அந்த நிலையில் இருந்தாலும் கூட தேடி வந்தார் சிவபெருமான். நேராகவே தேடி வந்தார். தேடி வந்து அவருக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணதோட அவருக்கு அந்த தீட்சை தந்தார். தீட்சைங்கிறது என்ன அப்படின்னா ஆட்கொள்ளுதல். அந்த ஆட்கொள்ளுதல் தன்மை சிவபெருமான் தந்தார்.
அப்படி ஆட்கொண்டார். எங்கேயோ குதிரை வாங்க போனவர், குதிரை வாங்க போகிற இடத்துல நடுவழியில் எங்கேயோ அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்ததுனால உள்ளே போனார். அங்கே பார்த்தா சிவபெருமான் வந்து இருக்கிறார். அவரை பார்த்ததும் இவருக்கு நினைவு வந்து விட்டது, நம்ம பெருமான் தான் வந்திருக்கிறார்ன்ட்டு. சாமியின்னு திருவடியில் விழுந்து வணங்கினார். வணங்கின உடனேயே அவருக்கு எல்லா வகையான தீட்சைகளையும் அவர் செய்து வைக்கிறார். நிட்டைக்கு போகிறார். நிட்டை என்பது சிவத்தோடு ஒன்றி இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது. அப்படி அந்த ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கிற பொழுது அதுக்கு பேர் நிட்டைன்னு பேர். அந்த நிட்டையில் இருக்கிற பொழுது அந்த ஆனந்த அனுபவமானது நிகழ்கிற பொழுது உலகம் தெரியாது, பிரபஞ்சம் தெரியாது. தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளேங்கிற மாதிரி அவருக்கு எதுவும் தெரியல. விழித்து பார்க்கிறார், சிவபெருமான் இல்லை. பெருமான் இல்லையே என்று கவலைப்படுகிறார். ஆனால் பெருமானோடு வந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சரி, அடியார்களோடு நம்மை விட்டு சென்று இருக்கிறார். அப்போ பெருமான் இருந்த பொழுது அவருடைய அடையாளமாக அவருடைய திருவடிகள் பதிந்திருப்பதை பார்க்கிறார். அதையே கோயிலாக நினைந்து அதை வழிபட்டு வருகிறார். ஒரு நாள் அந்த அடியார் பெருமக்களை அழைத்து போய் விடுகிறார். கண்ணீர் விட்டு கதறுகிறார். நீ இருன்னு சொல்லுகிறார். பிறகு அரசாங்க பணத்தை எடுத்து குதிரை வாங்க சென்ற வாத ஊரரை தேடி படைகள் வருகிறது, அழைத்து போகிறது. பணம் எங்கே என்று கேட்கிறார் அரசன். அவருக்கு தெரியல. ஏனென்றால் கூட வந்த அதிகாரிகள் பணத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். எனவே அவருக்கு இந்த பணத்தை பற்றிய விவரம் சொல்ல தெரியல மணிவாசகருக்கு. சாதாரண மனநிலையில் இருக்கிறவர்களாக இருந்தால் யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவாங்க, இந்த அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் சார், இவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. மணிவாசகர் உயர்ந்த நிலையில் இருந்ததுனால யாரையும் சொல்லலை, அவர் குறை தெரியல அவருக்கு. பாண்டிய மன்னன் பிறகு அவருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கிறான். அதுக்காக நரிகளை குதிரைகளாக்கி சிவபெருமான் கொண்டு வருகிறார். குதிரை வந்து விட்டது என்று பாண்டியன் வாத ஊரரை விடுவித்தான். ஆனால் அன்று இரவே அந்த நரிகள் எல்லாம் மீண்டும் குதிரைகளாகிவிட்டன. கடுமையாக வாத ஊரரை தண்டிக்கிற பொழுது சிவபெருமான், அம்மா இங்கே பேசாதீங்கம்மா, ஃபோனு அங்கே போய் பேசுங்க. ஆகையினால கடுமையான தண்டனை கொடுக்கிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் வந்து உண்மையை விளக்குகிறார். இந்த மாதிரி அவன் என்னுடைய பக்தன், உணர்ந்து கொள் என்று உண்மையை விளக்குகிறார். பிறகு பாண்டியன் அவருக்காக இந்த கோயிலை அங்கே எழுப்புகிறான். பெருமான் தன்னை வந்து அழைத்து போக என்று காத்திருக்கிறார். அங்கேயே காத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்த வரலாறு, நான் உங்களுக்கு சுருக்கி சொல்லி கொண்டு இருக்கிறேன். பெருமான் வந்து தன்னை அழைத்து போவார் என்று காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவரை தில்லைக்கு வர சொல்லி சொல்லுகிறார். அவர் தில்லைக்கு செல்ல வேண்டும் என்று அப்படி கிளம்புகிறார். எல்லோரிடம் விடைபெற்று கொள்ளுகிறார். தில்லை போகிற வழியில் பார்த்தால் திருவிடைமருதூர், திருவண்ணாமலை, திருக்காஞ்சி ஆகிய இந்த 3 தலங்களிலும் அவர் சென்று பதிகங்கள் பாடுகிறார். பிறகு தில்லைக்கு வருகிறார். திருக்கழுக்குன்றமும் சென்று விட்டு வருகிறார். தில்லைக்கு வந்த பிறகு பெருமான் இப்பொழுது தன்னை அழைத்து போவான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அங்கேயும் தாமதம் நிகழ்ந்தது. அப்பொழுதுதான் அவர் மிகவும் வருந்தி பெருமானிடம், பெருமானே என்னை வந்து தாங்கள் ஆட்கொண்டீர்கள், ஆட்கொண்ட பிறகு இங்கே விட்டு விட்டு போவதிலே பயன் இல்லை, ஆட்கொண்ட பிறகு அழைத்து செல்ல வேண்டும், இங்கே வாழ்வதற்குரிய தகுதியை நான் இழந்து விட்டேன் இல்லையா. இங்கே வாழ்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. பிரபஞ்சத்தில் மனிதர்களோடு வாழ்வதற்கு ஒரு டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியணும். மனசில் என்ன இருந்தாலும் முகத்தில் ஒரு மலர்ச்சியை வரவழைச்சிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்ல தெரியணும், டாக்டிக்ஸ் சொல்ல தெரியணும். மக்களோடு பழகுகிற பொழுது எப்பொழுதும் உண்மை பேசுகிற இயல்பு முடியாது இல்லையா.
ஆகையினால எப்படி சார் இருந்தது சாப்பாடுன்னு மனைவி கேட்டால் கூட எப்படிங்க ஐயா எப்படி இப்போ சாப்பாடு இருந்ததுன்னு மனைவி கேட்குறான்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன சொல்ல முடியும்? நம்ம ஏதாவது சொல்லலாம்னு நினச்சா அடுத்த வேளை உணவு நமக்கு நினைவுக்கு வருது. சரி, அதனால் என்னம்மா பிரமாதமாக இருக்குது, என்ன இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதில் கொஞ்சம் காரத்தை குறைச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா ஒன்றும் உருப்படியாக இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இப்படி எதை எடுத்தாலும் மாறி பேசுறது, மாற்றி பேசுறது, மறைத்து பேசுறது, இப்படித்தானே உலகம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசுகிற அளவுக்கு இந்த மனிதர்களோடு பழக முடியாது, கஷ்டம். நெருக்கமானவங்ககிட்டே இப்படின்னா நெருக்கம் இல்லாதவர்கள்ட்ட எப்படி பேச முடியும் சொல்லுங்க? அப்போ மணிவாசகர் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான லாயக்கை இழந்து விட்டார். எப்போ சிவபெருமானுடைய திருவருளை பெரிதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ உலக சமாச்சாரங்கள்லாம் அற்பமாக தானே தெரியும். ஒருத்தர் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு பழத்தை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறார் பெரியவர். அந்த பக்கமாக போகிறவர் அந்த பெரியவர் பழத்தை வச்சுக்கிட்டு வெயிலில் உட்காந்துக்கிட்டு பழத்தை வச்சுருக்கிறத பார்க்குறார். பார்த்த உடனே மனசுக்கு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. ஐயோ பாவம், வெயிலில் உட்காந்துக்கிட்டு இப்படி வியாபாரம் பண்ணுறாரு, இவருக்கு ஏதாவது ஒரு வியாபாரத்தை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்டக்க போய் ஐயா பழம் எப்படி அப்படின்னு கேட்குறார். அவர் பெரியவர் என்ன பண்ணார், 5 பழம் 30 ரூபா, 5 பழம் 30 ரூபா அப்படின்னு சொல்கிறார். அவர் அது வரைக்கும் 5 பழம் 20 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்தார். இப்போ இவரை பார்த்த உடனே அவர் 50 ரூபா, ஏன்னா இவர் ஏதாவது ஏற்றி இறக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு 5 பழம் 30 ரூபான்னார். இவர் உடனே கொடுங்க ஐயா 5 பழம் அப்படின்னாரு. 30 ரூபாய்க்கு ஒரு வியாபாரம் பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ அவர் உடனே அப்படின்னாரு, ஏன்னா அது விலையை குறைக்கவே இல்லை, இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் கூட சொல்லியிருக்கலாமோ, 30 ரூபான்னொடனே சரிட்டான், 35 சொல்லியிருந்துருக்கலாமோ அல்லது 40 சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு மனசில் எண்ணம் வந்துருச்சு. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு 5 வச்சிருக்கிற பழங்கள்லேயே பொடிசாக இருக்கிற பழம் எடுத்தார். எப்படி 5 பழம் எடுத்து போட்டு கொடுத்தார். அவர் வாங்கிக்கிட்டார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வியாபாரத்தில் யார் ஸ்மார்ட்டு, யார் சாமர்த்தியசாலி? பழம் விற்கிறாள் தானே, விற்றவர் தானே. இப்போ அவர் விற்றது 20 ரூபாய்க்கு விற்றதோ 30 ரூபான்னார். 30 ரூபா விற்றதோ பெரிய பெரிய பழம் கொடுக்கறதுக்கு பொடிசாக எடுத்து போட்டார். இப்போ வியாபார தந்திரத்தில் வெற்றி பெற்றவர் அந்த பெரியவர். அவர் வியாபார தந்திரத்தில் தோத்தவர் யார்? வாங்கினவர். தோத்தவர் வாங்கினவர். ஏன் தோத்தாரு? பெரியவருக்கு பாவம் பார்த்ததுனால. பெரியவருக்கு பாவம் பார்த்ததுனால என்னாச்சு? தோத்துட்டார். ஆகையினால இந்த உலக இயல்பு அப்படித்தான் இருக்கு. அதை நம்ம உண்மைதான் சொல்லணும். நீங்கள் பாவமாக இருந்தீங்கன்னா ஏமாற்றுவாங்க. கொஞ்சம் அடாவடியாக கொஞ்சம் சாமர்த்தியமாக இருந்தால்தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பேசுவாங்க. கரெக்டாக பஸ்ஸில் ஏறினவுடனே ஒரு சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு சீட்டு காலியாக இருக்குது, அதில் உட்காரலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் நம்ம சீட்லேயும் ஒரு பாதி சீட்டை சேர்த்து 1.5 சீட்டில் உட்காந்துருக்காரு. 1/2 சீட்டு நம்ம சீட்டு. சார் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா, உட்காரணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்படி கொஞ்சம் இப்படி அசைகிற மாதிரி அசைஞ்சு இன்னும் கொஞ்சம் 1.25 சீட்டுக்கு வந்திருப்பார். இப்போ தள்ளுப்பா, ஒரு சீட்டில் உட்காந்து 1.5 சீட்டில் உட்காந்துருக்காரு, தள்ளு அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார்? அடுத்தது 3/4 சீட்டில் உட்காருவார். அவர் சீட்லேயே எல்லாம் முரணமாக இருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு. இந்த உலகம் அன்பினால் வெல்ல முடியாதது போல தெரிகிறது. நம்ம கொஞ்சம் அன்புடையவர்களாக இருந்தால்
நம்ம ஏமாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் இருக்கு இந்த உலகம். அப்போ அதுக்காக நம்ம மாற்றிக்க முடியுமா? அதுக்காக மாற்றிக்க முடியுமா? ஒரு குளத்தில் ஒரு தேள் விழுந்துருச்சு, தண்ணியில் தத்தளிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது அங்கே ஒரு ஆள் குளிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த தேள் தண்ணியில் தத்தளிக்குதே அப்படின்ட்டு அங்கே ஒரு இலை மிதந்தது. இந்த மிதந்த இலை மேலே அந்த தேளை எடுத்து விடுவோன்ட்டு அந்த தேளை அப்படி பிடிச்சார். என்ன பண்ணும், அது டொக்குன்னு போட்டுருச்சு. ஆனார். அது திரும்பவும் தோறிக்குது. பார்த்தாரு, இந்த கையில் பிடிச்சது போல இப்போ இந்த கையில் பிடிச்சார். பிடிச்சி திரும்பவும் அந்த தேளை இப்போ என்ன பண்ணுது, இப்பவும் போட்டுச்சு. ஆனார். 2 கையும் உதறார். உதறிக்கிட்டே திரும்ப தேள்கிட்ட போகிறார். கரையில் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தேன். ஏயோ, அதுதான் 2 தடவை போட்டு தள்ளிட்டு இருக்குல்ல, இப்போ எதுக்கு திரும்பவும் பிடிக்க போகிற நீ அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னார், காப்பாற்றுறதுங்கிறது ஏன் குணம், அது கொட்டுறதுங்கிறது அதோட குணம். அதோட கெட்ட குணத்தையே அது விட மாட்டேங்குது. காப்பாற்றணுங்கிற என் நல்ல குணத்தை நான் ஏன் விடணும்னு கேட்டார். அதோட குணத்தை அது விட மாட்டேங்குது, நான் மட்டும் என் குணத்தை விடணுமா அப்படின்னார். அதுபோல யார் ஒருவர் அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பிரபஞ்சத்தில் தோற்பார்கள், உண்மைதான். ஆனால் பிரபஞ்சத்தை வெற்றி காண்பார்கள். 2 விஷயம். ஒன்று பிரபஞ்சத்தில் வெற்றி காண்பது, இன்னொன்று பிரபஞ்சத்தை வெற்றி காண்பது. 2 வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். ஒன்று பிரபஞ்சத்தில் வெற்றி காண்பது, இன்னொன்று பிரபஞ்சத்தை வெற்றி காண்பது. சாமர்த்தியமாக இருக்கிறவர்கள் பிரபஞ்சத்தில் வெற்றி காண்பார்கள். ஆனால் அன்புமயமாக அருள்மயமாக இருக்கிறவர்கள் பிரபஞ்சத்தையே வெற்றி காண்பார்கள். We have to win over this world. இந்த உலகத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த காரணம் காட்டி உன்னை ஏமாற்றுவாங்க, நீ அன்பா இருக்காத, நீ முரட்டுத்தனமாக இரு, நீயும் ஏமாத்து, நீயும் வஞ்சகம் பண்ணு அப்படின்னு சொல்லப்படாது. அந்த அன்புடையவர்கள் எப்பொழுது அன்புடையவர்களாக இருப்பார்கள். அதுபோல் வாதவூரருக்கு எவ்வளவோ தீங்கிழைத்தான் பாண்டியன், ஆனாலும் அவர் கவலைப்படார். சிவபெருமானையே நினைந்திருந்தார். சிவபெருமான் அவருடைய உண்மை நிலையை காட்டி தில்லைக்கு வா என்றார். தில்லைக்கு வருகிற பொழுது பல இடங்களில் அவர் சென்று தில்லைக்கு வருகிறார். இங்கேயாவது என்னை அழைத்து போ என்று அவர் ஏங்கி நிற்கிற பொழுது அவருக்கு தில்லை கூத்தன் அற்புதமான ஒரு சமிக்கையை செய்தான். நான் உன்னை அழைத்து போவேன், ஆனால் உன்னால் இங்கு ஒரு செயல் ஆக வேண்டி இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், இந்த தில்லை நகரிலே நீ நன்கு கூர்ந்து கவனித்து பார், நீ வருகிற வழியிலையும் பார்த்திருப்பாய். இங்கே தில்லை கோயிலுக்கு செல்லுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள், திருநீறு பூசுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள், அஞ்செழுத்து மந்திரம் சொல்லுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள், சிவநெறியிலே நிற்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்து, இந்த சைவ சமய நெறிக்கு நீ தொண்டு செய்ய வேண்டும். இந்த சைவ சமய நெறியினுடைய சிறப்பை நீ வேறொன்றுமாறு நிறுவுமாறு செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டு எம்மிடம் வரலாம், அழைத்து போவோம் என்று சொல்லிவிட்டார். அப்போ பெருமான் சிவபெருமான் தன்னை அழைத்து போவேன் என்று சொன்ன உடனேயே அவருக்கு சொல்லனாத மகிழ்ச்சி பிறந்தது. ஆகையினாலே தன்னை அழைத்து போவேன் என்று சொல்லிவிட்டார். இந்த ஆனந்தத்தை நான் இந்த தில்லையிலே கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தை தனி தெளிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. ஆனந்தத்தை இப்பொழுதுதான் தில்லையிலே கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ முதல்ல சொல்லப்படுது, இப்பொழுதுதான் சொல்லுகிறார். பெருமான் என்னை வருமாறு சொன்னார்.
ஆனால் எனக்கு ஒரு பணி தந்திருக்கிறார். அந்த பணி என்ன என்று கேட்டால், சைவப்பணி, சிவப்பணி, சிவநெறி. நாம் சிவத்தோடு நேராக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிவநெறி தொண்டிலே, சிவத்தொண்டிலே இருந்தால் நமக்கு நேரடி தொடர்பு கிடைக்கும் சிவத்தோடு. நீங்கள் சிவப்பணி செய்தீர்கள் என்று சொன்னால், சிவ தொண்டை செய்கிறீர்கள், சிவன் அடியாருக்கு தொண்டை செய்கின்றீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் வேறு வழியெல்லாம் மற்றவர்கள் மூலமாக தொடர்பு தான். ஆனால் தொண்டு செய்கிறவர்களுக்கு மட்டும் சிவபெருமான் நேரடியான ஒரு நிலை. அது மணிவாசகர் இந்த சைவத்தினுடைய பெருமையை, சிவபெருமானுடைய பெருமையை எல்லா உயிர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே மக்களுக்கெல்லாம் சிவபெருமானே முழுமுதற் பொருள். அவன் எந்த தாயின் கருவிலும் இருந்து பிறந்து வந்தவன் அல்ல. அவன் பிறவா யாக்கை பெரியோன். யார் ஒருவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லையோ அவன்தான் நம்முடைய பிறப்பு இறப்பை நீக்க முடியும். நாம் பிறப்பு இறப்பு உடையவர்கள், நமக்கு பிறப்பும் இருக்கிறது இறப்பும் இருக்கிறது. நமக்கு இந்த பிறப்பு இறப்பு போனால்தான் துன்பம் போகும். அன்றைக்கே நான் சொன்னேன், மனிதனாய் பிறந்தாலே எவ்வளவு கஷ்டம். ஒரு மாடாக பிறந்தா, ஒரு கழுதையாக பிறந்தா எத்தனை விதமான துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும். ஆகையினாலே இன்னொரு பிறப்பு என்பதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அதுக்கு தான் சாமி சொல்லுகிறார்கள், நம்முடைய வள்ளற் பெருமான் சொல்லுகிறார், இன்னும் ஒரு தாய் வயிற்றில் கருப்பையில் என்னை அடைப்பனையோ அப்படின்னு கேட்குறார். இன்னொரு தடவை நான் ஒரு தாயினுடைய கருப்பையில் மாட்டிக்குவேனா அப்படின்னு கேட்குறார். உள்ள மாட்டிக்கிட்டா என்ன வருது? 10 மாதம் நோ லைட், நோ ஃபேன், நோ ஏசி, நோ விண்டோ, நோ டோர். கிடக்க வேண்டியது தான் 10 மாதம். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க. ஒரு இருட்டு அறைக்குள்ள 10 மாதம். அதுவும் என்ன, தண்ணியில் முதக்கணும், தண்ணியில் முதக்கணும், சுற்றி வர தண்ணி, கருப்பைக்குள்ளே முதக்கணும், 10 மாதம் முதக்கணும். என்ன கூத்து தெரியுங்களா அதில் பெருசா? நீங்கள் மணிவாசகருடைய அந்த திருவண்ட பகுதி படிச்சிங்கன்னா, இது போற்றி திருவள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மாதம், முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம், இதெல்லாம் 4வது மாதம் நான் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிற உயிருக்கு உணர்வு வந்துடும். அது உள்ள உணர்வோடு தான் இருக்கும். அவ்வளவு துன்பப்படும் அது உள்ளுக்குள்ள, அந்த உயிர், இந்த கருவறைக்குள்ள. ஆகையினாலே இந்த துன்பம் இன்னொரு தடவை வரக்கூடாது. பிறப்பு வந்தால் துன்பம். பிறப்பு இல்லாமல் சாமியோடு இருக்கணும். சாமி கூட இருக்கிற உலகம் சிவலோகம். அங்கே பல டியூட்டி உண்டு. இந்த மாதிரி உயர்ந்த சிவப்பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இருக்கிற உலகம்னே இருக்கிற உலகம் சிவலோகம். அது கற்பனை உலகம் இல்லை, உண்மை உலகம். அங்கே சிவனுக்குன்னு இருக்கிற பணிகள் அங்கே இருக்கிறது. அப்போ நம்ம இங்கே பிறப்பு இறப்பை நீக்கி கொள்ள வேண்டும் என்றால் யாரை அணுகணும்? ஒருத்தருக்கு கண்ணில் வலியாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது. கண் டாக்டரை போய் பார்க்க போனார். கண் டாக்டர் படுன்னார், சேரை கொடுத்து படுன்னார். படுத்தார். மருந்து போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுன்னார். சரி மருந்தை போட்டார். போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு புளிப்பாக இருக்குன்னு நான், என்னையா புளிப்பாக இருக்குங்கிறேன், கண்ணில் போட்டார். நீங்கள் எங்கே கண்ணில் போட்டீங்க? வாயிலெல்லாம் ஊற்றுனீங்க நீங்கள். டாக்டருக்கே கண்ணு தகராறு. இவர் கண்ணை எப்படி சரி பண்ணுவார்? நான் கும்பிட்ற சாமியை செத்து செத்து பிறக்குதுன்னு சொன்னால் அந்த சாமி எப்படி ஏன் பிறப்பு இறப்பை நீக்கும்? பிறப்பு இறப்பு இல்லாத ஒருவர் தானே என் பிறப்பு இறப்பை நீக்க முடியும். சிவபெருமான் எங்கேயாவது பிறந்தாருன்னு ஒரு கதையாவது, ஒரு புராணமாவது, ஒரு எங்கேயாவது ஒரு செய்தி இருக்கா சொல்லுங்க? ஒன்றுமே கிடையாது. எங்கேயும் பிறந்தவர்னு கிடையாது. யார் தாய் வயிற்றிலே இருந்தாருன்னு சொல்ல முடியாது. திருமால் உள்ளிட்ட அத்தனை தெய்வங்களும் கருவிருந்து பிறந்தன. ஒரே ஒரு கடவுள் தான் சிவன், ஒருத்தந்தான் பதி, ஒன்று கடவுள். மித்ததெல்லாம் உயிர்கூட்டம் தான். அது திருமாலாக இருந்தாலும், இந்திரனாக இருந்தாலும், பிரமனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லாரும் உயிர்கள் தான். சிவன் ஒருத்தன், ஒன்று பதி, ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க சொல்றாரா இல்லையா? ஒருவன் என்னும் ஒருவன் காண்க.
ஒன்று என்றது ஒன்றுக்கான், அது ஒன்று, அதுதான் ஒன்று. நம்ம பல உயிர்கள், அவன் ஏகன், நாம் அநேகம். ஆகையினாலே இந்த சிவபெருமான் ஒருவனை வணங்குகிறவர்கள், அந்த சிவனே முழுமுதற் பொருள் என்று வணங்குகிறவர்கள் மற்ற தெய்வத்தை வணங்க மாட்டார்கள். சிவன் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று அவனை வணங்குகிறவர்கள். ஆகையினாலே சிவனுக்கே நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த உலக கூட்டு வந்தவன் சிவபெருமான், கூட்டிகிட்டு போகிறவனும் அவன் தான் கூட்டிகிட்டு போவான். ஆகையினாலே அதனால தான் பாருங்க, யாரையாவது எந்த சாமியாவது யமனை காலால் உதைச்சாங்கன்னு எந்த சாமியாவது சொல்லியிருக்கா? நீங்கள் சொல்லுங்க. யமனை காலால் உதைச்சான்னு எந்த சாமியாவது? நம்மால் தான் காலில் எத்தினவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், காலனுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, காலனுக்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையில் அஞ்சலன வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். புலன் ஐந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழபதிர மழை என்றஞ்சு சிலமந்தி அலமந்து வரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி. அந்திம காலத்தில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்ம நல்லா இருக்கிறோம், உடம்பு நல்லா இருக்குது, 5 புலன்களும் வேலை செய்யுது, நாம் நல்லா இருக்கிறோம். ஆனால் 5ம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் வேலை செய்யுன்னு சொல்ல முடியாது. 5ம் அதாவது தேய்மானம் இருக்குல்ல, அது தேய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காது குறைய ஆரம்பிக்கும். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சரியாக தெரில, இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா புரியும். ரைட் சைடு ஸ்பீக்கர் அவுட்டு, அப்படி லெஃப்ட் சைடில் கூப்பிட்டு இல்லையா, லெஃப்டில். கண்ணு பார்த்துட்டு இருந்தது, நல்லா தான் பார்த்தது, இப்போ கண்ணு எல்லா பொறி புலன்களும் ஒன்று தேய்மானம் ஆகுது. தேய்மானம் ஆகுது இல்லை, ஆகிட்டு இருக்குல்ல. கண்ணு கெட்டு போச்சுங்களா, அந்த கடைக்கு போனீங்கன்னா கண்ணு விற்கலாம், வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதாவது இருக்கா? இல்லை, தேஞ்சது தான். இந்த இந்த கருவிகரணங்களே எப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லங்ஸு, ஹார்ட்டு, லிவரு இதெல்லாம் பழுதாச்சுன்னா யார் பார்க்குறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார், இளைஞராக இருக்கிற பொழுது சென்னையில் இருந்தார். அவர் சிந்தாரிப்பேட்டையில் தான் இருந்தார். அப்போ அக்கா வீட்டில் தங்கி இருந்தார். அவர் அக்காவும் அவரை பாதுகாத்து வந்துச்சுது. அவர் அப்பப்போ ஒரு வீணை கற்றுக்க போயிட்டு வந்தார். அக்கா பத்திரமா பார்த்துக்கிச்சு. மாமா வீட்டில் இருந்தார். அவர் வீணை கற்றுக்க போனார். ஏதோ ஒரு நாள் எங்கேயோ போயிருக்கார், காலில் ஏதோ குத்திருச்சு. கண்ணாடி ஏற்றிச்சுன்னு தெரியல, அதில் என்ன வேறு என்ன ஏற்றிச்சுன்னு தெரியல. அவர் அதை சரியாக கவனிக்கலை. அது கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சிட்டு இருந்தது. ஏதோ மஞ்சள் தேய்ச்சி போட்டார், ஏதோ அப்படியே பண்ணிகிட்டு இருந்தார். 4-5 நாள் ஆச்சு, வலி தாங்க முடியல, வீங்கிருச்சு, கிருகிருன்னு வலிச்சுது. 6 நாள் தூங்கலை. அக்கா கேட்டுச்சு, என்னடா ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை, என்ன விஷயம்னு கேட்டுச்சு. காலு அப்படின்னா, இல்லைடா இப்படி இருக்குது காலு, சொல்லவே இல்லையே நீ. இல்லை, உங்களுக்கு எதுக்கு செலவு, எனக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இதை ஏன் சொல்லுவானேன்றது சரியாக போய்டுன்னு நினச்சேன். டாக்டர்கிட்ட போகலாம் வாடான்னு டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். டாக்டர் பார்த்தார், காலை பார்த்துட்டு சொன்னார், ஐயோ என்னங்க இது கணுக்கால் மேலே ஏறி மேலே வந்துருச்சு,
கவனிக்காமல் விட்டுருக்காரு. 6000 ரூபா ரெடி பண்ணுங்கன்னார். 6000 ரூபா ரெடி பண்ணுங்க, காலை எடுத்துடலான்னார். 6000 ரூபா ரெடி பண்ணுங்க, காலை எடுத்துடலான்னார். அந்த அக்கா அங்கேயே கோன் கத்திருச்சு, கதறி அழுதுது. ஏதோ ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தாரு, வந்தது. என்னடா இப்படி தம்பி பண்ணிட்டியடா, கால் போயிடுச்சேடா. 6000 ரூபா. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாது, சிந்தாதிரிப்பேட்டையிலே ஒரு முருகன் கோயில் இருந்து, இந்த முருகன்கிட்ட போய் நின்னார். இந்த காலை வெட்டி எடுக்கிறதுக்கே 6000 ரூபா கேட்குறானே, இந்த காலை கொடுத்தியே, இதுக்கு எத்தனை லட்சம் ரூபா உனக்கு கொடுக்கறதுன்னு கேட்டார். வெட்டி எடுக்கிறதுக்கு 6000 ரூபா கேட்குறானே, காலை கொடுத்துருக்கிறிய எத்தனை லட்சம்? இந்த காலை, அப்போ இந்த கால், அப்புறம் இந்த கை, இந்த கை, இந்த கண், இந்த காது, இதுக்கெல்லாம் எவ்வளோ விலை போடுறது? எத்தனை விலைக்கு இவருக்கு ஈடு கொடுக்கறது? நீ கொடுத்த கால் அப்படின்ட்டு கோயிலில் 48 நாள் சுற்ற ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சது. முருகன்ட்டையே நீ தான் பார்த்துக்கணும், நீ எடுத்த காலை மட்டும் இல்லை, உயிரே வேணாலும் எடுத்துக்க அப்படின்ட்டு சுற்றினார். அப்புறம் 48 நாள் வலி குறைய ஆரம்பிச்சது. எதுக்கும் அக்கா கொண்டு காட்டலான்னு கொண்டு காட்டிச்சு. பரவாயில்லையே, சரியாயிருச்சே. எந்த டாக்டர் பார்த்தாரு அப்படின்னு, முருகன் ஒரு டாக்டர் பார்த்தாரு. என்ன இவ்வளோ சரி பண்ணியிருக்கேன், ரொம்ப பரவாயில்லப்பா, நீ லக்குப்பா. லக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அன்பு தான், சாமியோட அன்பு தான் அப்படின்னார். அவர் வேற யாரும் இல்லை, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தில் எழுதுறார், இதை எழுதியிருக்கார். ஆகையினால இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு பாருங்க, அந்த அன்பு நாம் சிவத்தின் மேலே செலுத்துகிற பொழுது அது எத்தனை ஆழமாக இருக்கிறதோ அத்தனை ஆழமானது நமக்கு அதனுடைய பயனும் விளையும். எனவே இப்படி கண்டபத்து என்று பாடிய அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சிவபரம்பொருளினுடைய உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லி எல்லோரும் சிவனை வணங்க வேண்டும் என்று அழைத்தார். பெரும்பான்மையான பதியங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி பாடினார். அப்படி பாடினது அன்னை பத்து என்கிற பகுதியை பாடினார். திரு தோல் நோக்கம் என்று சொல்லக்கூடிய பதியத்தை பாடினார். பிறகு அற்புதமாக திரு பொற்சுண்ணம் என்கிற பகுதியை பாடுகிறார். எல்லாமே பெண்களை மையமாக வைத்து அந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு சிறப்பு செய்து அவனுடைய முழுமுதற் தன்மையை பாடுவது போல அமைத்தார். திரு தெள்ளேனம் என்கின்றதும் பெண்களுடைய விளையாட்டு. பாருங்க, இது வரைக்கும் நான் 5 பதிகம் சொன்னேன், 5மே பெண்களை சார்ந்த பதிகங்கள் தான் செய்திருக்கிறார். ஆகவே கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல், மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ, கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலும். என்ன அனுபவம் தனக்கு திருப்பெருந்துறையில் சிவபெருமான் வந்து ஆண்ட உன்ன எனக்கு நிகழ்ந்தது என்பதை சொல்லுகிறார். கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, அயல் மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு அவனியின் மேல், மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. நான் என்னுடைய பெருமான் என்னை கலந்து ஆண்ட உடனேயே எனக்கு சிவன் ஒருவன்தான் தெரிந்தான், பிரபஞ்சம் தெரியவில்லை. அயல் மாண்டு, அயல் மாண்டு என்று சொன்னால் சிவன் வேறு நான் வேறு என்று எண்ணுகிற எண்ணமானது நீங்கி, அயல் மாளுதல் என்று சொல்லுவது நமக்கெல்லாம். இப்போ சுவாமி ஒன்றா இருக்காரா வேற இருக்காரா? ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை. நமக்கு சாமி ஒன்றா இருக்காரா வேற இருக்காரா?
ஒன்றா இருக்காருன்னா இங்கே எதுக்கு வரோம்? ஒன்றா இருக்கிறாருன்னா நம்ம இதுக்கு எங்கே வரோம்? வேறா இருக்கிறாருன்ட்டு தான் நாமெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு வேறா இருக்கிறார் அப்படின்ட்டு தான் அவரை வந்து வழிபாடு செய்கிறோம், அவருக்கு பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒன்றா இருக்காருன்னா உள்ளே பார்த்துருக்கணும். வேறா தான் இருக்கிறார். நம்ம பொறுத்த வரைக்கும் வேறா இருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக வேறா இருந்து உள்ளே வந்து ஒன்றான பிறகு நாம் அவரை விட்டு பிரியறதே இல்லை. எப்பொழுதும் அவர் நினைப்பு தான். அதனால் அயல் மாண்டுனார். அயல் என்று சொன்னால் நான் வேறு சிவம் வேறு என்பது மாண்டு என்பது நீங்கி. அயல் நான் அவர் வேறு நான் வேற இல்லை. நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற அப்படின்னு சொன்னார். சுவாமி வேற நாம் வேறையா இருக்கிறதுனால தான் நமக்கு சுவாமியை நம்ம புறமாக வழிபாடு செய்கிறோம். நம்ம விட்டு அவர் என்றும் பிரிவதில்லை, நம்ம உயிரை விட்டு என்றும் பிரிவதில்லை, உள்ளதான் இருக்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் ஓம்புகின்றேனே அப்படின்னார். இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த பிறகு இந்த உடம்பு எனக்கு எவ்வளோ விலை மதிப்புள்ளது என்பது தெரிந்தது. எனவே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு. சாமிக்கு இருக்கக்கூடிய அந்த அயல் வேறுங்கிறது குறைஞ்சி போச்சு. வேறு இல்லாமல் என்னோட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் இப்போ வேற ஆயிடுச்சு. புரியுதுங்களா? வேற இருந்தது ஒன்றாயிடுச்சு, ஒன்றா இருந்ததெல்லாம் வேற ஆயிடுச்சு, ஒன்றா இருந்ததெல்லாம் வேற ஆயிடுச்சு. இப்போ வேற இருந்ததெல்லாம் ஒன்றாயிடுச்சு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு. அருவினை சுற்றம், எல்லா சுற்றமும் வினையினால் வருவது தான். நமக்கு வினை இருந்தால்தான் நம்மோட தொடர்பு இருக்கும். நமக்கு அவங்களுக்கு வினை தொடர்பு இல்லைன்னா அவங்க நமக்கோட சம்பந்தமே இருக்காது. எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் இருந்தால் தான் நம்மளை சந்திப்போம், பேசுவோம், அவங்களோட இருப்போம். இல்லைன்னா சம்பந்தம் இல்லைன்னா நம்ம அவங்கள சந்திக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. ஒரு பஸ்ஸிலேயே ஏறுறோம், 60 பேர் இருக்கிறாங்க, 59 பேர் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்களா? இல்லை. அவங்க 59 பேர் யாருன்னே கூட தெரியாது நமக்கு. நாம் ஏறுவோம், நாம் இறங்குவோம், 59 பேர் யாரோ ஒருத்தர். நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, வினை தொடர்பு இல்லை. ஆனால் அதில் ஒருத்தன் தேடி வருவான் நம்மளை. யார்? அவன் தான் நமக்கு வினை தொடர்பு இருக்கிறவன். வந்து பக்கத்தில் உட்காந்து காலம் வீசிட்டே உட்காருவான். ஏன் காலம் வீசிட்டு உட்கார்ற அப்படின்னு கேட்டால், இப்போ காலம் மிதிச்சதுனால என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்மளை இன்னும் டென்ஷன் ஏற்றுவான். இப்போ அவங்ககிட்ட சண்டை பஸ்ஸில் நடந்து அதுக்கப்புறம் அவன் கண்ணாபின்னான்னு திட்டி நாமும் திட்டி பஸ்ஸில் விட்டு இறங்கி போனதுக்கப்புறம் அவன் யாரோ நாம் யாரோ, எதுக்கு வந்தான், எதுக்கு நமக்கு அவனுக்கு சண்டை நடந்தது, இப்போ எங்கே போனான் அவன் ஒரு விவரமும் தெரியாது. காரணம் வினையை தீர்க்கறதுக்காக வந்தான். ஏதோ பிறப்பில் ஏதோ ஒரு வினை தொடர்பு இருந்திருக்கு, வந்தான், வேலை முடிஞ்சது, போயிட்டான், அவ்வளோதான். இல்லையா? நமக்கும் ஒருத்த வந்தான், நாமும் நமக்கு வேண்டியவன்னு நம்ம எல்லா செலவும் பண்ணோம். சிறுசுலேருந்து பண்ணோம், 25 வயசு வரைக்கும் பண்ணோம், செலவு பண்ணோம், படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணோம், அப்புறம் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் போயிட்டான். என்ன, ஏதோ ஒரு வினை தொடர்பு வந்தான், செலவு கணக்கெல்லாம் வாங்கிட்டான், பைசல் ஆயிடுச்சு கணக்கு. இனிமேல் அவனுக்கும் உனக்கும் வினை தொடர்பு இல்லை, டாட்டா காட்டிட்டு போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வினை தொடர்பு தான் உறவுகள், இல்லைன்னா சம்பந்தம் வராது. அது ஆகையினால அது சொன்னார், அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு. இந்த பூமியின் மேல் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் போயிடுச்சு. இந்த பூமி மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கா இல்லையா? அது ஒரு அந்த கவர்ச்சி மாண்டு. அடுத்தது சொல்றார், மற்றுள்ள வாசகம் மாண்டு. அரசனுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோங்கிறத நான் மறந்துட்டேன், வாசகம் மாண்டு. வாக்குறுதியை மறந்ததுனால செயல் மாண்டு. அதுக்கப்புறம் என்னுடைய டியூட்டி எல்லாமே மாண்டு போச்சு.
நான் சிவப்பணியிலே இருந்துவிட்டேன் அப்படின்னு தன்னுடைய அந்த வரலாற்றை ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு பாடலில் சுவாமி சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு பதியங்கள் பாடுகிறார். பெண்கள்லாம் நிறைய பேர் திரளுகிறார்கள். சுவாமியினுடைய திருக்கூட்டத்திற்கு அவரை அழைக்கிறதுக்கு நிறைய பேர் வருகிறார்கள். அவருடைய பாடல்களை விரும்பி பாடுகிறார்கள். கோயில்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சுது. மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சைவ நெறி தழைக்க ஆரம்பித்தது. எல்லா கோயில்கள்லையும், சிவன் கோயில்களில், குறிப்பாக தில்லை கோயிலில் மக்கள் வர ஆரம்பித்தார்கள். நீர் பூச ஆரம்பித்தார்கள். இருந்தாலும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பின்னாலேயே இருந்தார்கள். அவர்களையெல்லாம் வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி, நீ சைவனாக பிறந்தால் நீர் அணிய வேண்டும் என்று சொல்லி அச்சப்பத்து என்கிற ஒரு பகுதியை அருளி செய்கிறார். அதில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடைய மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம் பெம்மான் கற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறேனர். எனக்கு புத்துல இருக்கிற பாம்பை பார்த்தா கூட பயம் இல்லை. புத்துல இருக்க பாம்பை பார்த்து பயப்பட மாட்டேன். எப்பவுமே பொய் பேசிட்டு இருக்கிறவன் உண்மை பேசுறான், அதை பார்த்து பயப்பட மாட்டேன். அப்படின்னா எப்படி பாருங்க, எப்பவுமே பொய் பேசுறவன் உண்மை பேசுனா பயப்படணும். ஏன் இவன் உண்மையை பேசுறான் அப்படின்னு பயப்படும். ஏன்னா எப்பவும் வழக்கமா பொய் பேசுறவன் எதுக்குடா பொய் மெய் பேசுறான்னு. ஆனா அது கூட நான் பயப்பட மாட்டேன். பாம்புக்கு அஞ்ச மாட்டேன், இந்த பொய்யத மெய்யுக்கு அஞ்ச மாட்டேன். ஆனா ஒரு ஆளை பார்த்தாதான் எனக்கு பயம். ஒரு ஆளை பார்த்தாதான் பயம். அந்த ஆள் யார் தெரியுமா? மணிவாசகர் சொல்றார், அந்த ஆள் யார் தெரியுமா? சிவபெருமானை தவிரவும் வேறு ஒரு கடவுள் உண்டுன்னு நினைச்சு அந்த கடவுளையும் வணங்கிக்கிட்டு எங்கள் சிவபெருமானையும் வணங்குறானே, அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன் ஒருவனையே முழுமுதற் பொருள் என்று வணங்குகிற நாம் வேறு ஒருவரையும் முழுமுதற் பொருள் என்று வணங்கக்கூடாது. மணிவாசகர் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறார் பாருங்க. மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து வேறொரு கடவுள். எல்லாமே சிவபெருமானால் அந்தந்த பதவியிலே அமர்த்த பெற்றவர்கள். படைத்தல் தொழில் பிரமன் செய்கிறான், ஒரு ஆன்மாவை அந்த பதவியிலே அமர்த்துகிறார். காத்தல் தொழில் திருமால் செய்கிறார், ஒரு ஆன்மாவை அந்த தொழிலில் அமர்த்துகிறார். சிவபெருமான் அந்தந்த தொழில்களுக்கு உரிய ஆன்மாக்களை புண்ணிய வசத்தினாலே அவர்களை அமர்த்துகிறார். ஆனால் ஐந்தொழிலும் செய்கின்றவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் ஆற்றல் தராவிட்டால் நமக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. உயிருக்கு ஒரு சின்ன பொருளை கூட இப்படி எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. இந்த உடம்பும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஓங்கார சக்தியும் இறைவன் தந்து அந்த ஆற்றலை தந்து இருக்கிறான் இல்லையா? உயிருக்கு உண்மையிலேயே வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறதுன்னு சொன்னா உடம்பை விட்டு போன அது திரும்ப உள்ள வர வேண்டியது தானே. இந்த உடம்பை விட்டு நான் போக மாட்டேன்னு நிற்க வேண்டியது தானே. இந்த உடம்பை என் இஷ்டப்படி பயன்படுத்துவேன்னு பயன்படுத்த வேண்டியது தானே. என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு லிமிட் இருக்குல்ல. எவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஐட்டத்தை ஒரு அளவு தானே சாப்பிட முடியும். என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, அந்த ஐட்டமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மசால் தோசை எனக்கு பிடிக்கும்னா 50 தோசையை சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. அவ்வளோதான் லிமிட் வச்சுருக்காரு உள்ளார. பேக்கேஜ் அவ்வளோதான் பண்ண முடியும். அது அடுத்த வேலைக்கு வேணால் மசால் தோசையை சாப்பிட்டுக்க. ஆனால் இப்போ அவ்வளோதான். இது மாதிரி எத்தனையோ லிமிட்டேஷன்ஸ் வச்சு உள்ளே இருக்கக்கூடிய பொருளை செமிக்கிறதும், காற்றை எடுத்து தூய்மைப்படுத்துறதும், பிளட்டு சர்க்குலேட் ஆகிறதும், இதெல்லாத்தையும் பெருமான் தான் செய்கிறார். எத்தனையோ விஷயங்கள் அற்புதமாக இந்த விஞ்ஞான உலகத்தில் நடந்து விட்டது. ஆனால் பிளட்டு, ஒரு குடுவையை எடுத்துக்கொள், அதில் ஒரு கவளம் சோறு போடு, அதை ஒரு துளை அடைப்பானால் மூடு, அந்த துளையின் வழியாக சாம்பாரை ஊற்று, பக்கவாட்டின் வழியாக ஊறுகாய் துண்டை போடு, நன்றாக கலக்கு, 2 நாள் கழித்து பார், என்ன வரும்? நாற்றம் தான் வரும். ஆனால் அத்தனையும் எடுத்து இங்கே உள்ள போட்டால் பிளட் வருது. இன்னும் இந்த விஞ்ஞான யுகத்தில் ஒரு டிராப் பிளட் தயாரிக்க முடியல.
பிளட்டை 1 வருஷம் வரைக்கும் பத்திரமா பாதுகாத்துக்குவான். பிளட்டை 1 வருஷம் வரைக்கும் பாதுகாக்கிற டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட பிளட் குரூப்பு எல்லாத்தையும் பாதுகாக்க வச்சுக்குவான். 1 வருஷம் கூட இருக்குது, இப்போ வந்துருச்சு. ஆனால் ஒரு டிராப்பு பிளட்டு கூட தயாரிக்க முடியாது. எத்தனையோ முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் ஜப்பானில் பிளட்டை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபெயில் ஆயிடுச்சு. அது மாதிரி எத்தனையோ ரகசியத்தை இன்னும் காரணீஸ்வரர் கையிலேயே தான் வச்சிருக்கிறார். லகானை விட்டுருக்கார். எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடு, கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. எப்போ எடுக்கணுமோ இப்போ எடுத்துருவார். எத்தனையோ விஷயங்கள். ஆகையினாலே இந்த சிவத்தை வழிபாடு செய்கிற பொழுது ஒன்றை மறந்து விடக்கூடாது. நான் சிவனை வணங்குகிறேன்னு சொன்னால் பத்தாது, நான் சிவனைத்தான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லணும், தைரியமாக சொல்லணும். நான் சிவனை மட்டுமே வணங்குவேன், சிவன் ஒருவனே தெய்வம், சிவன் ஒருவனே கடவுள். அவனுடைய சக்தி வடிவமாக இருக்கிறவள் அம்பாள், அவனுடைய ஒளி வடிவமாக இருக்கிறவன் முருகன், அவனுடைய ஓங்கார வடிவமாக இருக்கிறவன் கணபதி. நானும் அவன்தான். சிவபெருமான் அங்கே சிவலிங்க வடிவில் அருவுருவமாக இருக்கிற பெருமான் உருவம் எடுக்கிற பொழுது அங்கே அம்பாளாகவும் பிள்ளையாராகவும் கணபதியாக முருகப்பெருமானாகவும் இருக்கிறார்கள். வேறு வேறு பேர் இருக்கிறதே வேறு வேறு கடவுள்னு நினைச்சிடக்கூடாது. ஒரே பரம்பொருள் 4 விதமான நிலைகளிலே நிற்கிறது. ஆகையினாலே சிவபரம்பொருளை வணங்குகிறவர்கள் வேறு எப்பொருளையும் பொருளென வணங்குதல் கூடாது. அது மட்டும் இல்லை, ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் சாமி, சொல்லுகிறார், நிறைய சொல்லுகிறார். வன்புலால் வேலும் மஞ்சேன் வளைக்கையார் கடைக்கண் அஞ்சேன் என்பலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் பொலாமணியை எத்தி இனிதருள் பருகமாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. பெருமானை பார்த்தால் வாய் நிறைய தோத்திரங்களை பாடாதவர்களை பார்த்து நான் பயப்படுகிறேன்னு சொல்றேன். பெருமானை பார்த்தா வாயை டைட்டா முடியும். அது வரைக்கும் அந்த கோயில் வாசல் வர வரைக்கும் வளவளா குளகுலா கிளகுலான்ட்டு அந்த செல்ஃபோனில் அவ்வளோ பேச்சு பேசி யாருடைய பேசி கடைசியில் அந்த பக்கம் பேசுகிற ஃபோனை வையா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பேசி ஃபோனை வச்சுட்டு உள்ளே வந்து நுழைஞ்சி சாமிகிட்ட வந்தோடனே இங்கே வாய் திறக்காது. அதுக்கப்புறம் எங்கே திறக்கும்னா சுண்டல் கொடுக்குற இடத்துக்கிட்ட திறக்கும். அங்கெல்லாம் திறக்கணும், சாமிகிட்ட திறக்கணும். சாமி சொல்கிறாரு, தோத்திரம் சொல்லாதவிட பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்கிற. அங்கே பெருமானை நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு பாட தெரியாது சார், எனக்கு ராகம் தெரியாது சார், எனக்கு தாளம் தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ராகம் தாளம் பல்லவி இதெல்லாம் பாடி தான் செய்யணுன்னா எத்தனை பேருங்க பாட முடியும்? அவங்களுக்காகவா இவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்களை வச்சிருக்கிறார்? இத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்கள், 10,000க்கு மேலே 18,434 பாடல் இருக்கு 12 திருமுறைகள்லையும். 18,434 பாடல் எதுக்கு வச்சிருக்கார்? பாட தெரிஞ்சவங்களுக்காகவா? எல்லாருக்கும் வச்சிருக்கார், அத்தனை பேருக்காக வச்சிருக்கார். நம்ம பாடம் காலையில் ஒருத்தர் வேலைக்கு கிளம்புறார், ரேடியோவில் ஜேசுதாஸ் பாட்டு ஒன்று ஓடுது, ரேடியோவில் கேட்குறார். ஆஹா ரொம்ப அருமையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ரசிக்கிறார். வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போனவர் அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சுது. சாயந்தரம் திரும்பி வீட்டுக்கு வருகிறார். அப்படி வீட்டுக்கு வந்தால் அவருடைய ஒரு 5 வயசு பையன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், காலையில் இவர் ரேடியோவில் கேட்டார் பாருங்க ஜேசுதாஸ் பாட்டு, அதை பாடுறான். யாரு? இந்த பையன் பாடுறான். இந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க, காலையில் தான் ஜேசுதாஸ் பாட்டார, நீ எதுக்குடா பாடுற? அவர் எவ்வளோ அருமையாக பாடினார் அப்படின்னு நான் சொல்லுவார்? இல்லை. காலையில் ஜேசுதாஸ் பாடின பொழுது கேட்ட இப்பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட இப்போ இந்த புள்ள பாடுகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அடட நம்ம போய் நல்லா பாடுறானே, எதிர்காலத்தில் எஸ்பிபியா வருவானோ? பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொல்லுவான், காக்கா மாதிரி கத்துது எஸ்பிபியா. ஆனால் அவன் புள்ள அவனுக்கு எஸ்பிபியா வருவானோன்னு சந்தோஷப்படுவார். அப்போ
ஜேசுதாஸ் பாடினதை கேட்ட பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட தாம் புள்ள பாடுகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொன்னால், ஞானசம்பந்தர் வந்து பாடுகிற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட சிவபெருமானுக்கு நாம போய் நின்று பாடுகிற பொழுது அடடா எப்படி பாடுறாயா நம்ம பையன் அப்படிம்பாரே தவிர ஏண்டா பாடுறேன்னு கேட்க மாட்டார். பாடணும். பாடுதல் இல்லைன்னா படிக்கணும், வாய் விட்டு படிக்கணும். பிணியலாம் வரினும் அஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள், திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீரு, அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் நாம் அஞ்சுவான. திருநீர் பூசாதவனை பார்த்தா பயமா இருக்குன்ற. திருநீர் பூசாதவனை பார்த்தா பயமா இருக்கு. இங்க பாருங்க. ஹலோ ஐயா, என்ன பாருங்க, பாருங்க அப்படி திருநீர் பூசிக்காரு இவருன்னு நெத்தியில. வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுவார். வெந்நீர் அணியணும். திருநீர் அணிவதில் திருநீர் எப்போ சார் அணியறதுன்னு, திருநீர் அணியறதுக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது. நீர் எப்பவும் அணியலாம், எப்படி வேணால். ரொம்ப பேர் டவுட்டு கேட்குறாங்க, சார் காலையில் எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்ச உடனே திருநீரை தொடலாமா சார்? திருநீருக்கு எந்த தீட்டு தொடக்கெல்லாம் கிடையாது. படுக்கும்போது அணியலாம், எழுந்திரிச்ச உடனே அணிஞ்சிக்கலாம், ராத்திரி படுக்கும்போது பின்னால் வச்சுக்கலாம், படுக்கையில் வச்சுக்கலாம், காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இட்டுக்கலாம், அப்புறமா ஆஃபீஸ் கிளம்பும்போது இட்டுக்கலாம். எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் திருநீர் இட்டுக்கலாம். திருநீருக்கு தீட்டே கிடையாது. திருநீருக்கு தீட்டு கிடையாது. இப்போ இங்கே ஒரு சின்ன விளக்கு எரியுது, சின்ன விளக்கு எரியுது. ஒரு சின்ன டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றுறேன், இந்த விளக்கு என்ன ஆகும்? அணைஞ்சு போகும். இந்த விளக்கு அணைஞ்சு போகும். திருவண்ணாமலை தீபம் எரியுது, ஒரு டம்ளர் தண்ணி தூக்கி ஊற்றுறேன், என்ன ஆகும்? தண்ணி தூக்கி ஊற்ற திருவண்ண. இப்போ சின்ன விஷயங்கள் தீட்டுப்பட்டால் சரிங்களா? திருநீருங்கிறது திருவண்ணாமலை தீபம் மாதிரி, அது எல்லா தீட்டையும் போக்கும். அதுக்கே தீட்டுன்னா அப்புறம் அது எப்படி தீட்ட போக்கும்? சொல்லக்கூடாது. நீர் வந்து நமச்சிவாய மந்திரம் மாதிரி. நீர் எப்படி வேணால் இட்டுக்கலாம், கீத்து மாதிரி இட்டுக்கலாம், பட்டையாக இட்டுக்கலாம். நல்ல திருநீரை வாங்கி வாரியார் சாமி பூசுறது பார்த்துருக்கீங்களா? எப்படி பூசுவாருன்னு. திருநீர் இப்படி வாங்கினாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கையில் வாங்கி இந்த கையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த கையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிஞ்சு எடுத்து அப்புறம் லேசாக வச்சுட்டு இதை அவ்வளோதான், அப்படி தான் செஞ்சுருவோம். வாரியார் இப்படி வாங்குவார், வாங்கினோன்னு இப்படி அப்படியே தடவுவார். அவருக்கு ஒரு சௌரியம் என்னென்னா, எது நெத்தி எது மண்டேன்னு தெரியாதபடிக்கு அவருக்கு நல்ல கிளியர் ஏரியா நிறையா இருக்கும் அவருக்கு. அதனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியம்னு வச்சுக்கோங்க, அப்படியே அடிச்சிடுவார், ஜம்முன்னு அடிச்சிடுவார் சாமி. திருநீர் அப்படியா இட்டுக்கிறதுக்கு ஆசை இருக்கணும். சாமி சொல்றாரு, வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு அப்படின்னார். அதுதான் சொல்லுகிறார். இப்படி எல்லாவரையும் அவர் ஆற்றுப்படுத்துகிறார். மக்கள் எல்லோரும் இப்பொழுது பெருமானுக்கு சுற்றி வர ஆரம்பித்தார்கள். அவர்களை நோக்கி சொன்னார், நாம் இனிமேல் இந்த சைவ நெறியை போற்ற வேண்டும், எல்லோரும் தெல்லைக்கூத்தனை சென்று தரிசிக்க வேண்டும், திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும், அஞ்செடுத்து ஓத வேண்டும், நம்முடைய நெறியை நாம் காக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை சொன்னார். சொல்லிய பிறகு பெருமானுக்கு அவருக்கு ஒரு அறிகுறி வந்தது. நாம் உம்மை வந்து ஆண்டு கொண்டு அடைத்து போகிறோம் என்கிற செய்தியை சொல்லுகிறார். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியில் கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வின் வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே,
பண்களி கூர்த்தரு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே பாண்டி நன்னாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே மீன்பலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. பாருங்க என்ன ரிதம் இருக்கு பாருங்க இந்த பாட்டில், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இந்த பாட்டையும் நீங்க வாழாப்பத்து செத்திலாப்பத்து இதோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. சாமி வரப்போறார், நான் கிளம்ப போறேன், இனிமே திருவாசகம் உங்களுக்கு அவ்வளவுதான், நான் பாடின வரைக்கும் தான் உங்களுக்கு, இனிமே உங்களுக்கு பாட்டு, நான் சிவனை பாட போறதில்லை, இனிமே நான் இனிமே சிவனை தேட போறதில்லை, நான் சிவனை நினைச்சு அழ போறதில்லை இனிமே. ஏன்? நான் தான் சிவனோட ஒன்னா போறேன்னு, அப்புறம் எப்படி நான் சிவனுக்காக தேட போறேன்? உங்களுக்கு புரியுதுங்களா? நான் தான் சிவனோட ஒன்னா போயிடுறேன்னு, அப்புறம் ஒன்னா போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு அவனை தேடணும், நான் இதுக்கு அவனை பாடணும், அவன் பிரிஞ்சுட்டானே நான் ஏன் அழணும்? இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் ஆகாது. எங்களை மாதிரி பெரியவங்க வந்தா தான் நீங்க என்ன அறிவுரை சொல்லுவாரோ அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியும். இனிமே நீங்க அப்படி எதிர்பார்க்க முடியாது. என்ன நான் தான் ஒன்னா போயிடுவேனே, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். இப்படி சொல்லுகிறார். அந்த திருப்படையாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பகுதியில் அதை சொல்லிவிட்டு அவர் அந்த குடிலேயே இருக்கிறார். குடில் ஊருக்கு தள்ளி எப்பொழுதும் நெட்டையில் இருப்பது, நெட்டை கலைந்தால் உடனே எழுதுவது, எழுதி அந்த இடத்திலே இருப்பது என்று குடிலே அவர் இருந்தார். அப்படி குடிலே இருந்த அந்த காலகட்டத்திலே என்ன வாத ஊர்ற பழைய ஞாபகமா அப்படின்னு குரல் கேட்குது. முதல் நாள் வந்தவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த சீன் புரியும். முதல் நாள் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீன் புரியும். முதல் நாள் வந்தவங்களாம் கை தூக்குங்க. நிறைய பேர் முதல் நாள் வந்தது கை அப்பா கை இறக்குங்க. முதல் நாள் வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா முதல் நாள் என்ன சீன் அப்படின்னா, இவர் சிவபெருமான் அவரை தேடி வந்திருக்கிறார். வந்தவர் பெருமானை அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி பெறுவதற்காக வந்த இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டார். அந்த ஓலைச்சுவடியை அவர் எடுக்க ஆரம்பித்த பொழுதுதான் பழைய நினைவுகள் வந்ததுன்னு நம்ம வரலாறு முழுக்க பார்த்தோம். இப்போ அவர் சொன்னவுடனே தான் டக்குனு இந்த உலகத்துக்கு வந்தார். வந்த உடனேயே சொன்னார், வந்திருந்தவர் சொன்னார், வாத ஊரரே, உம்மை எந்த நேரத்திலும் வந்து சிவபெருமான் அழைத்து போவார் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். வருவார், உங்களை அழைத்து போவார். ஆனால் அழைத்து போன பிறகு இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் இங்கேயே இப்படி கிடந்தால் மற்றவர்களுக்கு இதனுடைய மதிப்பு தெரியாது, இது என்ன என்று தெரியாது, அப்படியே அருகி போய்விடும். அதனால் இவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து உரிய அடியார்களிடம் இதை சேர்த்து விட வேண்டும். அதுவும் இல்லாமல் அது எந்த இடத்திலே இருந்தால் அந்த இடத்திற்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எதுக்கு கிடைக்குமோ அதுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஓலைச்சுவடிகள் அத்தனையையும் எடுத்து உரிய இடத்திலே சேர்ப்பிப்பதற்காக அடியேன் வந்திருக்கிறேன், என்னிடம் தருகிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே, சாமி உங்களுக்காகத்தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், இது தில்லை கூத்தனுக்கே சொந்தம், அதனால தான் நான் வந்தேன். என்ன சாமி சொல்றீங்க? இல்லை, அந்த அடியாரிடம் சேர்ப்பிப்பதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறேன். அதை கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் சேர்த்து விடுவேன். தாங்கள் ஒரு பெருந்தொண்டு செய்திருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை எடுத்து பெருமானுடைய கையிலே தருகிறார். பெருமான் அதை வாங்கி கொள்ளுகிறார். வாங்கி கொண்டு இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பார்க்கிறார். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள், இதை உரிய இடத்திலே சேர்க்கிறேன், உரியவர்களுக்கு போய் இது சேரும். வாத ஊரரே, கடைசியாக ஒரு கோரிக்கை. நீங்கள் இவ்வளவு தூரம் பாடினீர்கள், அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள், அதை ஓலைச்சுவடிகளில் அவ்வப்பொழுது எழுதியிருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதை ஒரு பாடலாக நீங்கள் சொன்னால் நான் எழுதி கொள்வேன், இதில் சேர்த்துக்கொள்வேன், நீங்கள் பாடுங்க, நான் எழுதுகிறேன் என்று சொன்னார். நான் எல்லாவற்றையும் ஏற்கனவே பாடியிருக்கேன். இல்லை, அதெல்லாம் உங்கள் சொந்த அனுபவம். நீங்கள் நான் இருந்த நிலை இப்படி, நான் போன நிலை இப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு பதிகம், இந்த உலகத்தாரை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், என்ன மெசேஜ், அதுக்கு ஒரு பதிகம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சரி எழுதிக்கோங்க. எழுத ஆரம்பித்தார். அற்புதமாக சொன்னார். அந்த பதிகம்தான் யாத்திரை 10 அப்படிங்கிற பதிகம். என்ன பதிகம்? யாத்திரை 10. நீங்கள் திருவாசகத்தில் பாருங்கள்,
யாத்திரை பற்றி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பூவார் சென்னி மன்னனம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் என்னப்பட்டன்பாய் ஆட்பட்டீர் எல்லோம் அந்தொருப்படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டுடையான் கடல் புகவே அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செலநீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கன் தன் பூவார் கடற்கே புகவிடுமே என்று பாருங்க. எவ்வளவு தெளிவா சொல்லுங்க உலக மக்களே. இன்னும் காலம் இல்லை, காலம் இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க. இனிமே நீங்கள் உடனே செயல்பட வேண்டும். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. இங்கே வேணும்னு இருக்கிறவங்க இருக்கட்டும், நமக்கு சிவம் வேணுங்கிறவங்களாம் வாங்க ஒண்ணா. நாம் சிவத்தை வேண்டி நிற்கிறவர்கள் எல்லோரும் வாருங்கள், சிவனை வேண்டுவோம், சிவனை பெறுவோம், சிவபெரும் செல்வத்தை பெறுவோம். வாருங்கள். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெருதற்கரியான் பெருமானே. தயங்கி தயங்கி நின்னீங்கன்னா அப்புறம் கிடைக்கிறது கஷ்டம். திருவாசகம் கிடைச்சிருச்சு. திருவாசகத்தை அன்பால் ஓதி சிவத்தை பெறுவதற்குரிய வழியை பாருங்கள். காலம் இருக்கிறது என்று கருத வேண்டாம். சிவத்தை பெறுவதற்காக இந்த மானுட பிறவி, இந்த பிறவியும் வந்தது, சாதனமும் வந்தது, நாம் பெற வேண்டும் என்று அற்புதமாக சொல்லி இந்த பதிகத்தை பாடுகிறார். அவர் எழுதுகிறார், எழுதி கொண்டே இருக்கிறார். பதிகம் இவர் பாடி முடிச்சுட்டார். முடித்ததுக்கு அப்புறமும் எழுதிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் எழுதுகிறார். இவர் காத்துக்கிட்டே இருந்தார். எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, கட்டினார். வாத ஊரரே யாம் வருகிறோம், மிகச் சிறப்பாக அமைந்தது, நீ வீர் வாழ்வீர், எப்பொழுது வேண்டாலும் உங்கள் பெருமான் உண்மை கூப்பிடுவார், ஆயத்தமாக இரும் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். வெளியில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, எவ்வளோ நாளை உள்ளே இந்த ஆள் இருந்தார், நம்ம ஒரு தடவை கூட ஒரு நிமிஷம் உள்ளே நுழைஞ்சதில்லை. ஆனால் இவருக்கு எவ்வளோ அந்யோன்யமாக அவர் இருந்திருக்கிறார், எத்தனை அற்புதமாக செய்திகளை சொல்லி இருந்திருக்கிறார் என்று எல்லோரும் வெளியில் என்னதான் அப்படி பேசியிருப்பார்கள்னு வெளியில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். வந்தவர் வரட்டுமா அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் விடியில் இன்னும் கருக்கல் அந்த குடிலுக்கு வாசலில் பெருங்கூட்டமாக மக்கள் வந்து நிற்கிறார்கள். அதற்கு முன்னால் நிற்கிறவர்கள் தெல்லைவாழ் அந்தணர்கள், அவர்கள் வந்து நிற்கிறார்கள். இந்த குடிலின் வாசல் எப்பொழுது திறக்கும், சிவபெருமான் எப்பொழுது அங்கே தோன்றி நமக்கு மணிவாசகரை காட்டுவார் என்று எல்லோரும் காத்திருக்கிறார்கள். கதவு திறந்தது. வாத ஊரர் வெளியிலே வந்தார். அப்படி வெளியில் வந்து அப்படி நின்னார். இந்த திருக்கூட்டத்தை பார்த்த உடனே அஞ்சுட்டார். என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கிறீங்க, அதுவும் தெல்லைவாழந்தனர்கள் உட்பட அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அப்போ அந்த தெல்லைவாழந்தனரில் ஒருவர் சொன்னார், சாமி எங்களுக்கு இன்னைக்கு பூசை முறை, நாங்கள் காலையிலே வந்து திறந்தோம். கோயில் கதவை திறந்த பொழுது உள்ளே கனகசபை படியில் இந்த ஓலைச்சுவடி அங்கே இருந்தது ஒரு கட்டு, எங்களுக்கு அதிர்ச்சியாகி போய்விட்டது. இரவு செல்லுகிற பொழுது நாங்கள் தான் அதை பூட்டி விட்டு போனோம். இப்பொழுது காலையில் வந்து திறக்கிற பொழுது எப்படி உள்ளுக்குள்ளே அந்த ஓலைச்சுவடி கட்டு வந்தது என்று எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாராவது கள்ளர் வந்து விட்டார்களோ, திறந்து வந்து விட்டார்களோ, அபச்சாரமாகி விட்டதோ என்று நாங்கள் கண்ணீர் விட்டு கதறினோம். அப்பொழுது ஒரு அசரீரி கேட்டது, நீங்கள் எல்லோரும் பிச்சாவரத்திலே சென்று பித்தர்புரத்திலே சென்று அவனை அழைத்து வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னார். ஆகவே நீங்கள் வந்து தான் அதை எடுத்து தர வேண்டும் என்று சொன்னார். ஆகவே தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஓ, அப்பொழுது நேற்று வந்து என்னிடம் எழுதி வாங்கியது பெருமானா? கூத்த பெருமான் சரியான கூத்தாடி விட்டு அல்லவா போயிருக்கிறார். பெருமானே வருகிற பொழுதெல்லாம் இப்படி மறைந்து மறைந்து போனால் நான் என்ன செய்வேன்? நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் என்று தெரிஞ்சால் திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டு உங்களோடையே வந்திருப்பேனே. எம்மை எதற்கு கனகசபை அழைத்தீர் என்று கதறிக்கொண்டே ஓடுகிறார்.
எல்லாரும் ஓடுறாங்க பின்னால். கனசபைக்கு போகிறார். அந்த அந்த பஞ்சாட்சர படியிலே ஏறுகிறார். அங்கே அற்புதமாக இருக்கிறது. அப்படி சிவபெருமானை பார்க்கிறார். சிவபெருமானை பார்த்து கண்ணீர் விடுகிறார். குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேன்னு ஒருத்தர் அனுபவிச்சார் பாருங்க. அந்த மாதிரி அப்படி ஜம்மு நிற்கிறார். இப்படி வாத ஊரர் மாணிக்கவாசகர் வந்து நின்று பார்க்குறார். கண்ணீர் பெருக்குது. வந்துட்டியா, நான் தான் வரவழைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி பார்க்கிறார். அந்தணர்கள் நிற்கிறார்கள். எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லுகிறார். உடனே அந்த படிக்கட்டிலே இருந்த ஓலைச்சுவடிகளை தன்னிடமிருந்து நேற்று பெற்று சென்றாரே அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து அந்த தலைமை தெளிவாழ் அந்த கையிலே கொடுக்கிறார். அதை வாங்கி அவர் பார்த்து இதில் திருவாசகம் என்று எழுதி இருக்கிறதே என்று கேட்கிறார். அதுதான் சிவபெருமான் வைத்த பெயர் போல் இருக்கிறது, நான் எந்த பெயரும் வைக்கவில்லையே, எழுதி கொடுத்ததோடு செயல். எனவே பெருமான் இட்ட பெயர் அது. அப்படி பெருமான் இட்ட பெயர் என்று சொன்ன உடனேயே கண்ணீர் விடுகிறார்கள் அத்தனை பேரும். அந்த ஓலைச்சுவடியை வாங்கி தலைமையிலே இட்டுக்கொள்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதறொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று கண்ணீர் விட்டு ஆனந்தமாக அந்த கனக சபையிலே இந்த பதிகத்தை பாடுகிறார். எல்லோரும் கண்ணீர் விடுகிறார்கள், கரைகிறார்கள். அப்போ உடனே ஒரு அந்தணர் கேட்கிறார், பெருமானே தாங்கள் அற்புதமாக பாடி தந்திருக்கிறீர்கள், இந்த ஓலைச்சுவடிகளை எங்களுக்கு சிவபெருமான் உங்கள் மூலமாக பெற்று தந்தார், இதற்கு என்ன சாமி பொருள், அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது மாணிக்கவாசகர் இதற்கு பொருளா என்று பார்த்தார். சிவபெருமான் அங்கே உள்ளே அற்புதமாக நடமாட்டி கொண்டிருந்த பெருமான் உள்ளவா அப்படின்னு விட்டார். அவ்வளோதான், உள்ளவா அப்படின்னார். அவ்வளோதான், உள்ளே போயிட்டார். உள்ளே போய் மறைந்தார். கதறுகிறார்கள். ஓ, திருவாசகத்தின் பொருள் தில்லைக்கூத்தன் என்று தெரிந்தது. எல்லோரும் ஆனந்த மயமாகிறார்கள். அங்கிருந்து பெருமானுடைய பெருங்கருணையை நினைக்கின்றார்கள். இத்தனை காலம் இவர் இங்கே இருந்தாரே, இவரை பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்தோமே, நம்முடைய ஊர் எல்லையிலே தானே இருந்தார், இவர் திருவடியை பிடித்து சேர்ந்திருக்கலாமே, இப்பொழுது வான்கலந்த மாணிக்க வாசகராக கலந்தாரே. அதில் ஒருத்தர் சொன்னார், கடைசியாக பாடினாரே அது இது இருக்காது, எழுதிருங்கன்னார். உடனே ஓலைச்சுவடிகளை புரட்டி எழுதலான்னு பார்த்தா அந்த பதியமும் உள்ளே இருக்கு. அவர் அங்கே எழுதினார் பாருங்க, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டு எழுதினாரே, இந்த பதிகத்தை அவர் ஏற்கனவே எழுதி வச்சார். 51 பதிகங்கள் திருவாசகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி அற்புதமாக கிடைத்த அந்த 51 பதிகங்கள் திருவாசகம். அடியேன் இப்போ இதனுடைய ஆர்டர் இந்த நூலில் கொடுத்துருக்கிறேன். எது முதல்ல பாடினது, எது ரெண்டாவது பாடினது, எது மூணாவது பாடினது என்று ஒவ்வொன்றாக கொடுத்து அவருடைய மனநிலைக்கு தக்கவாறு இதனை நான் அனுசரித்து செய்திருக்கிறேன். இது வரலாற்று முறையில் திருவாசகம், அதே திருவாசகம் தான், ஆனால் வரலாற்று முறையில் முதலில் எதை பாடியது, எதை நிறைவில் பாடியது என்கிற அமைப்பிலே அமைத்த புத்தகம். 7.5 வருட ஆய்வுக்கு பிறகு அடியேன் இதை செய்திருக்கிறேன். முடிந்த அன்பர்கள் இதை பெற்றுக்கொண்டு படிக்கலாம். ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். அந்த ஞானத்திரள் பத்திரிகையும் மாதம்
சிவபெருமானுடைய பெருமைகளையும் திருமுறை பெருமைகளையும் சொல்லி வருகிறது. அந்த பெருமைகளை எல்லாவற்றையும் நாம் இந்த பத்திரிகையின் வாயிலாக சிலவற்றை எடுத்து சொல்லுகிறோம். ஆகையினாலே இந்த ஞானத்திரள் பத்திரிகையில் பதிவு செய்து கொள்ளுகிறவர்கள் வருடத்திற்கு 250 ரூபா, 12 மாதம் வீடு தேடி பத்திரிக்கை வந்துடும். பல செய்திகள் இந்த பத்திரிகையில் வருகிறது என்று சொல்லி இந்த அற்புதமான விழாவை அடியேன் நிறைவு செய்து, இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்திய நம்முடைய ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் நம்முடைய நாகராஜ் அவர்களுடைய தலைமையில் பல அற்புதமான பணிகளை செய்து வருகிறது. அதில் இந்த ஞான தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தையும், இந்த பதிகங்களை சிந்திக்கிற ஒரு அற்புதமான தொடரையும் இதில் இணைத்தார். அவருக்கு நம்முடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு, மேலும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நாளை முதல் இருக்குது. நீங்கள் அத்தனை பேரும் இதனை பயன்பெற்று கொண்டு வேண்டும் என்று சொல்லி, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டத்தினுடைய பணி இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். இந்த திருக்கோயில் செயல் அலுவலர் அவர்களுக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும், திருக்கோயில் அலுவலர்களுக்கும், நம்முடைய திருக்கோயில் ஓதுவாமூர்த்திகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, திருவாசகத்தை கைவிடக்கூடாது, கெட்டியாக பிடிச்சிக்கணும். எப்பொழுதெல்லாம் மனசில் உளைச்சல் இருக்கோ, எப்பொழுதெல்லாம் மன அமைதி இல்லாமல் இருக்கோ, அப்பொழுதெல்லாம் திருவாசகத்தை எடுத்து வைத்து, அந்த திருவாசகத்திலே நமக்கு பிடித்த பகுதியாக இல்லை, எந்த பகுதியும் பாடலாம். அதை பாடுகிற பொழுது மனதிற்கு சாந்தம், அமைதி இவை கிடைக்கும். ஆகையினாலே திருவாசகத்தை நாம் ஓத வேண்டும், நலன் பெற வேண்டும் என்று சொல்லி, இந்த IRIZ ரொம்ப சிறப்பாக இவற்றையெல்லாம் பதிவு செய்து யூடியூபில் ஏற்றுகிறார்கள். அதையும் நீங்கள் பார்க்கலாம், மற்றவர்களுக்கும் சொல்லலாம். IRIZ என்ற யூடியூப் சேனல் என்று சொல்லி அவருக்கும் நம்முடைய வாழ்த்தை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் விதமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. உங்கள் சார்பாகவும் திருக்குறள் சார்பாகவும் இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.